அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெனிஃபர். நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு பார்வை குறைபாடு. நான் இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் சித்தி அடைந்ததனால் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எனக்கு படிப்பித்த ஆசிரியரின் பெயர் திருமதி வாசுவி. எனக்கு படிப்பித்த ஆசிரியருக்கும் நன்றி. பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வெட்டுப்புள்ளி 132, இந்த மாணவியினுடைய வெட்டுப்புள்ளி 80. இலங்கையிலே விழிப்புலனற்ற பிள்ளைகளினுடைய வெட்டுப்புள்ளி 80 காணப்படுகிறது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொதுவான மாணவர்களுக்கு உடைய வெட்டுப்புள்ளி 132. ஆனால் இந்த ஜெனிஃபர் என்ற மாணவி 88 புள்ளிகளை பெற்றிருப்பது எங்களுக்கு பெரும் சந்தோஷத்தை தருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தரிசன பாடசாலையின் அதிபர் கேமியாமி கதைக்கிறேன். தரிசன பாடசாலை கல்வி கற்று இவ்வாண்டு புலமை பரீட்சை தோற்றிய எமது பாடசாலையின் மாணவி ஜெனிஃபர் சித்தி அடைந்துள்ளார். இவர் கடந்த 3 வருடங்களாக எமது பாடசாலையில் கல்வி கற்றதோடு இவர் கடந்த 1 மாத காலமாக கடின பயிற்சி மூலம் எமது சக ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து இவரின் வெற்றிக்கு வழிவகுத்துள்ளார்கள். அதே மாதிரி வெளி மாவட்டங்களில் வெளியூரில் இருக்கிற பிள்ளைகள், பார்வை குறைபாடுள்ள பிள்ளைகளை இதில் இணைக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு. தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையினுடைய தலைவர் இதயராஜன் பேசுகிறேன். நான் விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். தரிசன பாடசாலையில் தலைவராக இருந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் வெறுகலைச் சேர்ந்த ஜெனிஃபர் ரவிச்சந்திரன் என்பவர் என்ற மாணவி 2022ஆம் ஆண்டு தரிசன பாடசாலைக்கு வருகை தந்து அவள் பிரெயில் கல்வியை கற்று சாதாரண பாடசாலை, அதாவது விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் தரம் 3 கல்வி கற்று இவ்வாண்டு நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கிறார். அதாவது பரீட்சை திணைக்களத்தின் மூலமாக வெளிவருகின்ற அந்த அதாவது விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளியின் அடிப்படையில் 80 புள்ளி வெட்டுப்புள்ளி, இவர் 88 புள்ளிகளை பெற்று பரீட்சையில் சித்தி அடைந்திருப்பது எங்களுடைய தரிசன பாடசாலைக்கும் விவேகானந்தா மகளிர் கல்லூரியினுடைய பாடசாலைக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார். இந்த மாணவியை கற்பித்த விவேகானந்தா பாடசாலை ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய பாடசாலை, அதாவது தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையில் கற்பித்த எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 1 மாத காலமாக விசேட பயிற்சி வழங்கப்பட்டது. திருமதி ஜெயசோவராஜா அவர்களினுடைய வழிகாட்டலிலே இந்த 88 புள்ளியை பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சியை